எனக்குள்ளே விருப்பத்தையும் வாஞ்சையும் வைக்கிற கர்த்தர். அவருடைய thirst, ஆண்டவரே ஆண்டவரே, என்னுடைய விருப்பம், என்னுடைய என் மேல நீங்க வச்சிருக்கிற அந்த விஷன், அந்த தாகம் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தணிஞ்சிடவே கூடாது. ஆனா பிசாசு எடுக்கிற பெரிய முயற்சி என்ன அப்படின்னு சொன்னா, அதை உங்களுடைய தாகத்தை தனிய பண்றதுக்கு முயற்சி எடுத்துட்டே இருப்பான். நம்புறேன் அந்த தாகம் இருக்கிற வரைக்கும் நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம், நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் இன்னைக்கு கேட்க போறீங்க ஆண்டவரிடத்துல இந்த வார்த்தையை? ஆண்டவர் என்னமோ என்னிடத்துல அழுத்தமும் திருத்தமுமா ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். சின்ன வயசுல உங்களுக்குள்ள இருந்த நிறைய பேருடைய விஷனை ஆண்டவர் மறுபடியும் இன்னைக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் நேருக்கு நேர் பேசுறாரு. விருப்பம் இல்லை, எந்த ஆசையும் இல்லை. உனக்கு என்ன விஷன் அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியாது. நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டா சொல்ல தெரியாது. உன்னுடைய எதிர்காலம் என்னன்னு கேட்டா சொல்ல தெரியாது. எதையுமே எனக்கு இப்ப சொல்ற ஐடியாவே எனக்கு இல்லை. எனக்கு எதுவும் சொல்ல தெரியாது. எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா அமைதியா என்னை சும்மா விட்டா போதும், இல்லை எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்னலாம் உங்க மனசுல நீங்க நினைச்சிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சின்ன வயசுக்குள்ள உங்களுக்குள்ள அந்த விஷனை, அந்த ஆசையை வச்சது யாருன்னா உங்க அப்பா கிடையாது, உங்க அம்மா கிடையாது, பரலோக அப்பா, பரலோக அம்மா. அவர் தான் உங்களுக்குள்ள வச்சாரு. அது சும்மா வரல, உங்க கூட பிறந்த எத்தனையோ பேருக்கு வரல. ஆனா அந்த தாகம் உங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்குது. அப்ப நான் நம்புறேன், அந்த தாகத்தை உங்களுக்குள்ள வச்சவர் கர்த்தர் தானே, அந்த விருப்பத்தை உங்களுக்குள்ள வச்சவர் கர்த்தர் தானே. அவர் எப்படி நிறைவேற்றாம போவாரு? எப்படி நிறைவேற்றாம போக முடியும்?